வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தாங்க உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா CME-RIலேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து வந்திருக்கு. 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தாங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான போஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து முழுக்க நிரந்தரமான வேலை தான். இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 16/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஸோ இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுக்கான ஸ்டைஃபன் என்ன, எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள். CSIR சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/2/2025 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14/2/2022 வந்து ஓப்பன் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 16/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த CSIR அண்ட் சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா துர்கப்பூரில் தான் வந்து இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு, ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இந்த கேட்டகரிஸில் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ இவங்களோட மெயின் பிரான்ச் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா துர்காப்பூர், வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் ஜென்ரல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சைடுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. SC கேண்டிடேட்ஸ்க்கு 2, OBC கேண்டிடேட்ஸ்க்கு 1, EWC கேண்டிடேட்ஸ்க்கு 1, அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் 4 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த் வந்து ஸ்டார்டிங்கே 36,000 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் தராங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து OBC கேட்டகரிஸில் 1, அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் 3 தராங்க. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா SC கேண்டிடேட்ஸ்க்கு 1, OBCக்கு 1, அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் 2ன்னு சொல்லி தராங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்தாங்கன்னா ஒரே பே லெவல் தான் 36,000 பெர் மந்த் வந்து தராங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். +2லேருந்து எனி டிகிரி நீங்கள் வந்து முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து கேட்குறாங்க. அதாவது 35 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து இங்கிலீஷ்லேயும் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து ஹிந்தி. அதாவது ஏதாவது ஒன்றா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அல்லது ஹிந்தியில் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து டைப் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதுமானது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கானா இருக்குது. SC ST OBC PWT எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா SC ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து +5 இயர்ஸ் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். OBC கேட்டகரிஸில் இருக்கிறீங்கன்னா +3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். ரிட்டன் எக்ஸாமை தொடர்ந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் மோட் ஃபார் செலெக்ஷன் ஃபார் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும்னா 2 பேப்பரும் நடக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் இன் நேச்சர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் 2லேயுமே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கொஷின்ஸ் ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து 10th +2 பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 200 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டல் டைம் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 30 minutes வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 90 minutes வந்து அலாட் பண்ணுறாங்க. அந்த 90 minutesல வந்து பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கு. அதில் வந்து 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க 200 மார்க்ஸுக்கு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸுமே வந்து கிடையாது. ஒவ்வொரு கொஷின்ஸ் கரெக்டான கொஷின்ஸ்க்குமே 2 மார்க் வந்து தராங்க. அதாவது 100 கொஷின்ஸு 200 மார்க்ஸ்னால் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு 2 மார்க்ஸ் வந்து அவங்க வந்து தராங்க. இதான் வந்து பேப்பர் 1. நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் வந்து நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 50 கொஷின்ஸு. டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 150 மார்க்ஸ் 150 மார்க்ஸ்க்கு வந்து தராங்க. இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸுமே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட் அண்ட் இன் யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது கம்ப்யூட்டர்ஸில் வந்து உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து அதை தொடர்ந்து வந்து நடக்கும். அது வந்து எவ்வளோ நேரம் நடக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது அந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து எப்படி அவால்வேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேராவில் வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து நடக்கும். இந்த 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டோட்டல் ஸ்டாக் டைப்டு வந்து பார்த்திங்கன்னா 1600. அதில் வேர்ட் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டேக்ஸ் எவ்வளோ, இக்னோர்ட் மிஸ்டேக்ஸ் எவ்வளோ, அட்மிசபிள் மிஸ்டேக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி டோட்டலாக இது பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஆஸ் பர் ஃபார்முலா படி அவங்களோட ஃபார்முலா வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலா படி தான் இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் கேண்டிடேட்ஸ்க்கு. அதுலேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த 28 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16/3/2025 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸ்னால் +5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ் வந்து +3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து CSIR லெபார்ட்ரியில் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்பர் ஏஜ் லிமிட்டும் வந்து கிடையாது ரெகுலர் எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் அப்ளை பண்ணலான்னா கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹிந்தி தெரியும்னா ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா மாற்றி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எக்ஸாம் டைமில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இமெயில் ஐடியுமே வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்து பர் ஹெட் வந்து 500 ருபீஸ் வந்து அவங்க வந்து ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வாங்குகிறாங்க. ஸோ இது முழுக்க இதுவுமே வந்து ஆன்லைன் மூலிமா தான் வந்து பண்ண முடியும். இது வந்துமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்கு, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா டீட்டெயிலான கைட்லைன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொசீஜர் எப்படி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது இங்கே பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் சைஸ் வந்து இவ்வளோ சென்டிமீட்டர்லேருந்து இவ்வளோ சென்டிமீட்டருக்குள்ளே வந்து இருக்கணும். சிக்னேச்சர் இப்படி இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனு, சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் எல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே கன்ஃபியூஷன் ஆகும். அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலிமா தான் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளை பண்ணுறக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். எனக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணாவே போதுமானது தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பேக்கேஜுமே ஹைப்பான சேலரி பேக்கேஜ் தான். 36,000 வந்து கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கே. ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.